வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பயண வீடியோவில் ஒரு வித்தியாசமான கோயில் அமைப்புக்குள்ளே இருக்க கிணறு தான் பார்க்க போகிறோம். இது திருச்சி அருகில் உள்ளது. திருவெள்ளரை திருத்தலத்தில் வெண்பாறைகளால் அமைந்த கோவில் என பொருள்படும் வகையில் திருவெள்ளரை என்று இந்த கோயிலுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இங்கு இருக்கக்கூடிய ஆண்டவர் கொண்டகிரீச பெருமாள் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இரவின் கொண்டகிரீசனார் தாயார் செண்பகவல்லி அம்மாள். இது திருவரங்கத்திற்கு முற்பட்ட ஆலயம் என்பதால் இது ஆதி திருவரங்கம் என்றும் குறிப்பிடுறாங்க. இந்த கோயிலில் உயரமான மதில், குடவரை அமைப்பு போன்ற பல்வேறு அழகிய சிற்ப அமைப்புகளும் இருக்குது. இந்த ஆலயத்தோட நேர் பின்புறமாக ஸ்வஸ்திக் வடிவில் ஒரு கிணறு ஒன்றும் காணப்படுது. ஸ்வஸ்திக் வடிவம் அப்படிங்கிறது ஆன்மீக குறியீடுகளில் ஒன்று. இந்த கிணறு சுமார் கிபி 800 பல்லவ மன்னனான தத்திவர்மன் காலத்தில் ஆலம்பகத்து கம்பரையனா என்பவரால் தோண்டி கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிணறு மார்பிடுகு கிணறு என்ற கல்வெட்டுகளில் குறைக்கப்படுது. இதில் உள்ள கல்வெட்டு செய்திகள் இந்த தகவல் எல்லாத்தையுமே நமக்கு குறிப்பிடுது. இந்த ஸ்வஸ்திக் வடிவ கிணற்றுக்குள்ள 4 பக்கங்களில் இருந்தும் இறங்கி செல்ற வகையில் படிக்கட்டுகளானது அமைக்கப்பட்டிருக்கு. 4 புற வாசல்களிலும் உள்ள பக்கத்தில் குறுக்கு நிலை கற்கள் வைக்கப்பட்டிருக்கு. இவை 3 படிநிலைகளாக அமைக்கப்பட்டிருக்கு. கிழக்கு பக்க வாசலில் முதல் நிலை படியில் நரசிம்ம சிற்பம் அமைஞ்சிருக்கு. 2ஆம் நிலை படியில் யானை வாகத்தோட ஐயனாரும் பூரணாம்பிகையும் இருக்காங்க. 3ஆம் நிலையில் அன்னப்பறவைகள் எடுக்கப்பட்டிருக்கு. தெற்கு புற வாசலில் முதல் நிலையில் சப்த மாதர்களும் 2ஆம் நிலையில் கொற்றவை அம்மனும் இருக்காங்க. சிங்கம், மான் போன்ற சிற்பங்களும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. 3ஆம் நிலையில் விநாயகரோட உருவமும் செதுக்கப்பட்டிருக்கு. மேற்கு புற வாசலில் கிருஷ்ணன் பகவானோட லீலைகள் இடம்பெற்றிருக்கு. அதற்கு பின்புறத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி போன்றவர்களோட சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலில் இப்போ நம்ம இந்த கிணத்தோட உட்பகுதியில் இறங்கி பார்க்கலாம். பாருங்கள், உட்பகுதியில் இவ்வளவு ஆழமான ஒரு கிணறாகவே இது இருக்குது. இது ஒரு படித்துறையிலிருந்து குளிக்கிறவங்க மற்றொரு படித்துறையில் தெரியாத வண்ணத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பில் இது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்வஸ்திக் வடிவ கிணற்றில் மேற்புறத்தின் ஒரு ஓரத்தில் சிவலிங்கம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இது ஆவுடையாரின்றி வெறும் பானம் மட்டும்தான் இருக்குது. இதோட எதிரில் சின்னதும் பெரியதுமாக 2 நந்திகள் காலை மடக்கி அமர்ந்த நிலையில் காணப்படுது. அதற்கு அருகிலேயே பழங்கால தெய்வ திருமேனிகள் பல இந்த கிணறை சுற்றி கிடைக்கப்பெற்று அவை பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த அமைப்பானது இப்போது தொல்லியல் துறைகளோட கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்ம இப்போது இந்த கிணத்தோட மேற்புறத்தில் இருந்து இந்த மேற்புற வியூ எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். மேற்புறத்தில் இருந்து பார்க்குறப்போ இதன் அமைப்பானது ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்குது. வாங்க மேற்புறத்துக்கு சென்று போய் பார்க்கலாம். மேற்புறத்திலிருந்து பார்க்குறப்போ இதோட அமைப்பு இப்படித்தான் தெரியுது. ஸ்வஸ்திக் வடிவத்தில் இதோட அமைப்பு தெரியறதை நம்மளால் பார்க்க முடியுது. இது தொல்லியல் துறையால் இப்போ அருமையாக பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டும் வருது. இந்த கிணற்றோட ஒரு முனையில் இங்கு கிடைக்கப்பட்ட பல்வேறு தெய்வ திருமேனிகளும் அந்த கால சிற்பங்களும் வைத்து பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. அதையும் நம்மால் போய் பார்க்க முடியுது. அந்த காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட சந்தனம் அரைக்கக்கூடிய கல்லும் இங்கே காணப்படுது. அதுபோக இந்த கோயிலோட வெளிப்புறத்திலையும் பல்வேறு வகையான சிற்பங்கள் கிடைச்சிருக்கு. அதுவும் இங்கே பாதுகாப்பு செய்யப்பட்டு வருது. ஐயனார், சிவன், கொற்றவை போன்றவர்களோட சிற்பங்களும் கிடைக்கப்பட்டு இங்கே பாதுகாக்கப்பட்டு வருது.
இந்தியாவில் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே காணப்படக்கூடிய ஸ்வஸ்திக் கிணறு அமைப்பு நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் திருச்சியில் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். இதை கண்டிப்பாக நம்மளாம் ஒரு தடவை போய் பார்க்கணும். இன்னும் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் வருவதற்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர். நன்றி நண்பர்களே.